அப்படின்னா we are going to solve a problem. Okay, so இந்த problem வந்து பார்த்தீங்கன்னா different combination of two animal feeds, say x1 and x2 are given to produce 2000 liters of milk in 280 days are given. Okay, so x1 கொடுத்துருக்காங்க, x2 கொடுத்துருக்காங்க. Okay, so இந்த two in animal feed in kg. Okay, ஸோ எவ்வளோ கிலோ வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு x1, ப்ரைஸ் ஆஃப் x1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு 1, அது வந்து 0.9 ரூபி பர் கேஜி, அண்டு ப்ரைஸ் ஆஃப் x2 6.3 rupees per kg. Then find out least cost combination. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, plot the iso product and iso cost curve in a graph. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you have to find least cost combination by the table. டேபிளில் வந்து கண்டுபிடிக்கணும். least cost combinationக்கு என்ன ஃபார்முலா? ஸோ MRS equal to price ratio. ஓகே, ஸோ MRS equal to price ratio. ஸோ MRS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா x2 டிவைடட் பை டெல்டா x1, that is equal to price ratio அப்படிங்கிறது inverse price ratio. ஸோ P x1 divided by P x2. ஓகே, ஸோ P x1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.9. ஓகே, P x1ங்கிறது 0.9 கரெக்டா? ஸோ P x1ங்கிறது price of x1 0.9 divided by 6.3. 6.3. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூவையும் சப்ஸ்டியூட் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் வேல்யூவாக வருது இல்லையா? ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகே, we can interchange these things. Okay, the formula has to be rewritten. So delta x1 divided by delta x2 equal to, இப்போ என்ன ஆகும், இது சேஞ்ச் ஆகும், P x2 divided by P x1. ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 6.3 divided by 0.9. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, இது புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ப்ரிப்பேர் எ டேபிள் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு டேபிள் ரெடி பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த கணக்கு இருக்கு இல்லையா? ஸோ x1 x2 போட்டுக்கோ, x1 அண்டு x2 அதோட வேல்யூ மட்டும் எழுதிக்குங்க.
ஓகே, x1 x2 நோட் பண்ணிட்டீங்களாப்பா? ஸோ x1 6500, 6680, ஸோ இந்த மாதிரி 9915 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் x2 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா x2 divided by delta x1 equal to px1 divided by px2. ஓகே, ஸோ எதர் திஸ் ஒன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ x1 அண்ட் x2 மட்டும் நோட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறது இதை நீங்கள் அப்படியே எழுத தேவையில்லை. ஓகே, once you have completed, please tell. ஓகே தம்பி, எழுதிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டெல்டா x2 நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் டெல்டா x1 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க, px1 அண்டு px2ங்கிறது டைரக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ px1ங்கிறது 0.9 அண்டு px2ங்கிறது 6.3. ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி தே ஹவ் கிவன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.4 ஆர் 0.14 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, 0.14 இதோட வேல்யூ 0.14. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா x2 டிவைடட் பை டெல்டா x1 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ we know how to find delta x1. ஸோ x1 அப்படிங்கிறதுல எப்படி சேஞ்ச் ஆகுறது? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு டேஷ் போட்டுருவோம். ஓகே, ஸோ கரண்ட் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ கரண்ட் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும். ஸோ கரண்ட் வேல்யூ 6680 மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ 6500, நமக்கு 180 கிடைக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ, ஸோ தட் இஸ் 6890 minus 6680, ஸோ 210 நமக்கு கிடைக்கும். ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் கரண்ட் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ மைனஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா we will get the delta x1. சிமிலர்லி x2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் வேல்யூ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா we get delta x2. ஸோ we know and the change in x1 and change in x2. ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம்.
delta x2 divided by delta x1. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 180 minus 50, 210 minus divided by 50. ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, சரி, டெல்டா x2 டிவைடட் பை டெல்டா x1 அப்படிங்கிறதுனா 50 டிவைடட் பை 180 அப்படின்னு வரும். ஓகே, இதுவும் போல் 50 டிவைடட் பை 210 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு we will get these values. ஓகே, ஸோ these values we can get. ஸோ இப்போ நம்மளுடைய வேல்யூ, இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னது 0.14. ஸோ ப்ரைஸ் ரேஷியோ, இன்வெர்ஸ் ப்ரைஸ் ரேஷியோ இஸ் 0.14. ஸோ அந்த 0.14 எங்கே இருக்குது? இந்த பாயிண்ட். ஓகே, திஸ் 0.14 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன். ஓகே, ஸோ தென் the farmer has to purchase 7785 kg of x1 and 800 kg of x2. So that would cost him minimum cost. Okay, so அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வர்றது. ஓகே, ஸோ இதோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 7785 kg of x1 and 800 kg of x2 would give the least cost combination. ஓகே, ஸோ அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு, கரெக்டாக நம்ம சொல்லியிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to calculate the cost. ஓகே, ஸோ காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா x1 into px1. ஸோ x1 இங்கே இருக்குது, px1ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.9. ஓகே, ஸோ ஒரு கிலோ 0.9 ரூபி. ஓகே, 90 பைசா அப்படின்னா 6500 கிலோ எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அதாவது 5850 ரூபா வரும். தென் 6680 ரூபா 80 கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா we will get 6012 rupees. Similarly, cost of x2 கண்டுபிடிக்கிறோம், x2 into px2. ஓகே, feed 2 வாங்குகிறோம், ஸோ ஒரு கிலோ 6.3 rupees. ஓகே, ஸோ அப்போது 1000 kg எவ்வளோ வரும்? 1000 kg வந்து it cost 6615. Similarly 1000 அப்படிங்கும்போது 6300. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட், ஸோ 12,465, 12,312 இப்படி வந்து நிறைய காஸ்ட் இருக்குது. ஸோ இதுலேயே இருக்கிறதுலையே மினிமம் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,046. இதுதான் மினிமம் காஸ்ட். ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கே 51 இருக்குது, இங்கே 105 இருக்குது. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் த மினிமம் காஸ்ட். ஓகே, ஸோ இதை தான் நம்ம லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் இந்த லீஸ்ட் காஸ்ட்டுங்கிறதும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்ஃபரன்ஸில் எழுதணும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டெல்டா x2 டெல்டா x1 கண்டுபிடிக்கணும், அண்டு px1 டிவைட் பை px2 கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் எந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன் ஆர்டர் டு செக் தட் we are also calculating cost of x1 and cost of x2 and total cost. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறது நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஓகே, then you have to draw graph. so x1 ஒரு axisல வச்சுக்குங்க, x2 ஒரு axisல வச்சுக்குங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வரையலாம். ஓகே, ஸோ we know that 7785 and 800 அதுதான் வந்து காம்பினேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ லெட்ஸ் சே தட் இட் இஸ் அரவுண்ட் ஹியர். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஸ்கேல் வச்சு இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்குங்க, இதுதான் லீஸ்ட் காஸ்ட் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டிங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ டெல்டா x2 divided by டெல்டா x1 equal to px1 divided by px2. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா யூ கேன் guaranteely get 5 marks. ஓகே,
So least cost combination formula delta x2 divided by delta x1 px1 divided by px2. So in our case 0.14. So therefore it is inferred that 7785 kg of x1 and 800 units of x2 will give least cost combination, because the price ratio equates the MRS. Okay, so இதுதான் inference. Okay, இது புரிஞ்சுதா?